வணக்கம், வெல்கம் பேக் டு அஸ்வாரூடா வாராகி அம்மன் சேனல். ஸ்ரீ குருபியோ நமக. நான் உங்கள் திருமதி அம்பிகா ரவி. குருவே சரணம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு என்ன பூஜை பார்க்க போறோம்னா, தாயாருடைய ஆஷாட நவராத்திரி பூஜையை தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்றோன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஆஷாட நவராத்திரியுடைய முதல் நாள். இன்றைக்கி என்னென்ன அபிஷேகம் செய்ய போகிறோம் தாயாருக்குன்றதை பார்க்கலாம். முதல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூக்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செம்பருத்தி பார்த்திங்கன்னா 4 பூ பூத்துருக்கு. அப்புறம் அலரியும் தாயாருக்கு அர்ச்சனைக்கு தேவையான அளவுக்கு பூ இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மழை வர்றதுனால செடியில் நல்லா அரும்பு வச்சு அலரி நல்லா பெரிய பெரிய அலரியாக பூத்துருக்கு. பூவெல்லாம் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம அபிஷேகம் பண்ண போகலாம். என்னென்ன அபிஷேகம் பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம மஞ்சள் நீர் ஊற்றி தாயாருக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ண போகிறோம். அடுத்ததாக குங்கும அபிஷேகம். ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் என்னென்ன பலன் இருக்குது அப்படின்றத நம்ம சேனலில் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். அடுத்த அபிஷேகம் பால் அபிஷேகம். இன்றைக்கி நம்ம 3 அபிஷேகம் தான் பண்ணியிருக்கோம் தாயாருக்கு. நாளைக்கு என்னென்ன அபிஷேகம் பண்ணலான்றத நாளைக்கு பார்க்கலாம். பால் அபிஷேகம் பண்ணிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம கொஞ்சம் பிரசாதமாக எடுத்துக்கலாம். இந்த ஆஷாட நவராத்திரி தாயாருக்கு அபிஷேகம் பண்ண பால் எடுத்து நம்ம பிரசாதமாக எடுத்துக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்துமே நிவர்த்தியாகும். இப்போ தாயாருக்கு குங்குமங்கள்லாம் வச்சு அபிஷேகத்தை முடிச்சுக்கிறோம். தாயாருக்கு அலங்காரம்லாம் பண்ணிட்டோம். இன்றைக்கி தாயாருடைய வஸ்திரம் மாம்பழ கலர் பிங்க் கலர் பார்டர் வச்ச வஸ்திரம் தான் தாயாருக்கு இன்றைக்கி சாத்தியிருக்கிறோம். நான் பிரம்ம முகூர்த்தத்திலேயே கலசம் தயார் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வாராகி அம்மனை நம்ம ஆவாகனம் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த கலசம் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சுத்தமான ஜலம் நம்ம சொம்பில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அதில் ஒரு எலுமிச்சம்பழம் போட்டுக்கணும். அப்புறமா பச்சை கற்பூரம், லவங்கம், ஏலக்காய், அப்புறமா ஒரு ஜாதிக்காய், அது அடுத்ததாக வெட்டி வேறு, அப்புறமா ஒரு வெள்ளி காயின், அப்புறம் கொஞ்சம் பன்னீர், இதெல்லாம் போட்டு நம்ம கலச சொம்பு தயார் பண்ணிக்கணும். நவராத்திரிக்கு தாயாருக்கு என்னென்ன மங்கள பொருட்கள் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, குங்குமம், மஞ்சள், தாலி சரடு, தாம்பூலம், வாழைப்பழம், அடுத்ததாக கலர் சாந்து, மருதாணி, இதெல்லாம் தாயாருக்கு நம்ம மங்கள பொருட்களாக வச்சுருக்குறோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த சொம்பில் நம்ம குலதெய்வத்தை ஆவாகனம் பண்ணி வச்சுருக்குறோம். முதல்ல இப்போ நம்ம குலதெய்வ வழிபாடு, அடுத்ததாக விநாயகர் பெருமானையும் இப்போ நம்ம வழிபாடு செய்ய போகிறோம். இந்த 9 நாள் பூஜையும் மிகவும் சிறப்பாக நடக்கணும்ன்ட்டு நம்ம விநாயகர் பெருமானை நம்ம வழிபாடு செய்கிறோம். இன்றைக்கி நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல், சுண்டல், பழங்கள், பானகம், இதெல்லாம் நம்ம நைவேத்தியமாக வச்சுருக்கோம். இந்த 9 நாளும் வைக்கக்கூடிய முக்கியமான பொருள்னு பார்த்தோம்னா, பானகம் நம்ம தாயாருக்கு வைக்கணும். ஒரு தாம்பாள தட்டில் நம்ம நவதானியெல்லாம் வச்சுருக்குறோம். அதில் தாயாருடைய பாதம்லாம் வச்சுருக்குறோம். இதெல்லாம் எதுக்கு வைக்கிறோன்னு பார்த்தோம்னா, இந்த வருடம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு தானிய கட்டுப்பாடு இருக்கக்கூடாதுன்றதுனால இந்த ஆஷாட நவராத்திரியில் இந்த தானிய வகையெல்லாம் வச்சு தாயாரை நம்ம வழிபாடு செய்கிறோம். இந்த உருளி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் இந்த ஆஷாட நவராத்திரிக்கு இதை வாங்கி வைக்கலான்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருந்தேன். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்களும் வீட்டில் பூஜையெல்லாம் செய்யுங்க. அம்மனுடைய அனுகிரகத்தை பெறுங்க. இந்த ஆஷாட நவராத்திரி நன்னாளில் அன்னையினுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி. ஜெய் வராகி.